ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்து முடித்திருக்கிறார். இது தொடர்பாக நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் அவர்கள் இணைகிறார். சார் வணக்கம், இணைந்தமைக்கு நன்றி. 1.5 மணி நேரமாக பட்ஜெட்டை தாக்கல் செய்து முடித்திருக்கிறார் நிதியமைச்சர். இப்போ இந்த பட்ஜெட்டோட ஹைலைட்ஸா நீங்க என்ன பார்க்கறீங்க? கீ டேக் அவேவா என்ன பார்க்கறீங்க? இந்த பட்ஜெட்ல இந்த பொருளாதாரத்தை கொஞ்சமாவது மீட்டெடுப்பதற்கு ஏதாவது சிறப்பான நடவடிக்கைகள் அறிவிக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அது பெரிய ஏமாற்றமாக முடிந்து விட்டது. முக்கியமா 16வது நிதிக்குழுவுடைய அறிவிப்பை பற்றி எல்லோருமே ஆவலோடு எதிர்பார்த்திருந்தோம். நேற்று நம்முடைய அன்பு முதலமைச்சர் கூட தேர்தல் காலம் என்பதற்காகவாவது இதை நீங்க ஏதாவது தமிழ்நாட்டுக்கு அறிவிப்பீங்களா என்று கேட்டிருந்தார். அதுபோல நிதி ஆணையத்தினுடைய அந்த வரி வருவாய் பகிர்வு 50 விழுக்காடாக உயர்த்தப்படுமா என்று கேட்டிருந்தார்கள். அந்த எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்குமான எல்லா மாநிலங்களுக்குமே இருந்தது. அதுல மிகப்பெரிய ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கு. அது 41% பழைய 15வது நிதி குழு என்ன பரிந்துரைப்பதோ அதே தொடரும் என்று 16வது நிதிக்குழுல சொல்லப்பட்டிருப்பது மாநிலங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்ததாக தமிழ்நாட்டுக்கு ஏதாவது தேர்தல் காலத்திலேயாவது ஒரு அறிவிப்பு இருக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. வழக்கமா ஏதாவது தமிழ்நாட்டுக்கு சில வார்த்தைகளாவது சொல்லுவாங்க. அது கூட இந்த பட்ஜெட்ல இல்லை. ஆதித்யநல்லூர்ல இருக்கிற அகழ்வாய்வு மேம்படுத்துவோம்னா அது 10ஓட 11 ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அது ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிற தொல்லியல் இடங்கள் எல்லாம் தமிழ்நாடு அரசால் இன்னைக்கு உலக அளவுக்கு சிறந்த முறையில மேம்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டுக்கு வேற எந்த ஒரு புதிய அறிவிப்பும் இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா, பொதுவாக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான அறிவிப்பு ஏதாவது இருக்குமான்னா ஒண்ணுமே கிடையாது. ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்பை உருவாக்குன்னு சொன்னாரு. இந்த 12 வருஷத்துல மொத்தமாவே 2 கோடி வேலை வாய்ப்புகளை கூட ஃபார்மல் செக்டர்ல அவங்களால உருவாக்க முடியல. ஏற்கனவே எம்எஸ்எம்இஸ் எல்லாம் ஒரு 70,000 எம்எஸ்எம்இஸ் மேல க்ளோஸ் ஆயிருக்குது இந்த 5 வருஷத்துல. அதுலயே லட்சக்கணக்கானவர்கள் வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க. அதுதான் மோடி அரசுடைய சாதனையா இருக்கு. இந்த பட்ஜெட்ல அதுக்கான அறிவிப்பு ஏதாவது இருக்குமான்னா அதுவும் கிடையாது. ஜாப் கிரியேஷனுக்கான அறிவிப்பும் எதுவுமே கிடையாது. டாக்ஸ் ரிலீஃப் ஏதாவது இருக்குமான்னா அதுவும் எந்த அறிவிப்பும் சொல்லப்படல. இதுல வெளிநாட்டுல வாழ்கிற இந்தியர்கள் அவங்க இங்க இருக்கிற பங்கு மார்க்கெட்ல முதலீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது இங்க இருக்கிற எக்கானமியை பூஸ்ட் பண்றதுக்கு அவங்கள இங்க ஈர்க்க பாக்குறாங்க. ஏன்னா அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லாததுனால இங்க இருந்து போய் வெளிநாட்டுல இருக்கிற இந்தியர்களுடைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை அதுவும் ஸ்டாக் மார்க்கெட்ல பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க. அதுக்கு இன்னைக்கே ஒரு பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு இதுதான் வந்திருக்கு. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் இன்னைக்கு கடுமையாக வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு இம்மிடியட் ரியாக்ஷன்னா ஸ்டாக் மார்க்கெட் வீழ்ச்சி என்பதையே நம்ம பார்க்கலாம். ஏன்னா எந்த எக்கானமியை பூஸ்ட் பண்றதுக்கு எந்த அறிவிப்பும் இல்லைங்கும் போது பங்குச்சந்தையில மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இந்த பங்குச்சந்தை வீழ்ச்சியை பல லட்சம் கோடி இழப்பீட்டை கொண்டு வரும். எனவே இந்த நிலையில யாரும் இங்க இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நிச்சயமாக செய்ய போவதில்லை. எனவே இங்க எந்த ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பும் இல்லாத மிகப்பெரிய ஏமாற்றம் அளிக்கிற ஒரு பட்ஜெட்டாக இது இருக்கிறது. இவங்க பிஸ்கட் பாக்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் உங்களால எடுக்க முடியலங்கிறது தான் உண்மை. அதுவும் குறிப்பா அமெரிக்காவுடைய டாக்ஸ் டெரரிசம் என்று சொல்ற 500% வரி விதிப்பேன் என்று ட்ரம்ப் ஏற்கனவே மிரட்டிக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே கூடுதல் வரி விதிப்பு காரணமாக நம்முடைய பல செக்டார் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா அக்ரிகல்ச்சர் செக்டார், அதே போல நம்முடைய பின்னலாடை தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவுடைய ஒரு வர்த்தக ஒப்பந்தமாவது செய்வாங்கன்னு பார்த்தா அந்த ஒப்பந்தத்தை கூட இவங்களால செய்ய முடியல. இந்த நிலையில எதுவுமே ஒரு முக்கியமான அறிவிப்பாக இதுல இல்லை. ஏதோ புத்திஸ்ட் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சென்டர்ஸ் எல்லாம் நாங்க சுற்றுலா கொண்டு போவோம்னு சொல்றாங்க. இது தவிர வேற ஒன்றும் பெருசா இல்லை. அதுக்கு பிரதமர்லாம் சேர்ந்து மேஜையை தட்டினதை பார்க்கும்போது நமக்கு பெரிய இது ஒரு பெரிய அறிவிப்பா அப்படிங்கிறது தான் நமக்கு கேள்விக்குறியா இருக்கு. ஓகே சார்.
வழக்கமா ஒரு மாநிலத்துக்கு தேர்தல் வர்றப்போ அதற்கு முன்பாக தாக்கல் செய்யப்படுற பட்ஜெட்ல அந்த மாநிலங்களுக்கான அறிவிப்புகள் நிறைய இடம்பெறும். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தலை மனதில் வைத்து கூட தமிழ்நாட்டுக்கு எந்த அறிவிப்பும் இல்லை அப்படின்னு குறிப்பிடுறீங்க. நன்றி, இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.